இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. தமிழ், செய்யாத தப்புக்கு அக்யூஸ் பண்ணா யாரா இருந்தாலும் கோவம் வரதான் செய்யும். நீ எதிர்த்து கேள்வி கேட்டிருக்கலாம்ல, எதுக்கு விலகி ஓடின? இந்த மாதிரி விஷயத்துல என் ஃபேமிலிக்கு நான் சப்போர்ட் பண்ண மாட்டேன். பாவம் தேன் ரொம்ப பயந்துட்டா. அவ இதை பண்ணலன்னு எனக்கு தெரியும். ஆனா என் அத்தை மாமா அவங்களாம் அப்படி பேசியிருக்க கூடாது. கண்டிப்பா தேன் மேல தப்பு இல்லைன்னு நான் எல்லாருக்கும் தெரிய வைப்பேன். இதை நான் இத்தோட விட மாட்டேன். என்ன பாக்குற? உங்களை என்னால புரிஞ்சுக்கவே முடியல. அன்னைக்கு இசைக்கு உடம்பு முடியாம போனப்ப என்னை விட அதிகமா நீங்க தான் பதறினீங்க. நான் எவ்வளவு கஷ்டப்பட்டனோ அதை விட அதிகமா நீங்க கஷ்டப்பட்டீங்க, கண் கலங்குனீங்க. அத நான் பார்த்தேன். அதே மாதிரி தேனுக்கு ஒரு பிரச்சனை வந்தப்ப உயிரை கொடுத்து காப்பாத்தினீங்க. எனக்கு மறுபடியும் ஒரு பிரச்சனை வந்திருக்கு. எங்களுக்காக உங்க குடும்பத்தை எதிர்த்து நின்னு நீங்க சண்டை போட்டிருக்கீங்க. உங்களுக்கு தான் என்ன பிடிக்கலையே, அப்புறம் எதுக்கு நீங்க இதெல்லாம் பண்றீங்க? பிடிக்காத ஒருத்தர் கஷ்டப்பட்டா அத ரசிக்கணும், வேடிக்கை பார்க்கணும். ஆனா நீங்க ஹெல்ப் பண்றீங்களே, உங்களை எப்படி புரிஞ்சுக்கிறது? இதை பாரு தமிழ், நான் உங்ககிட்ட தெளிவா சொல்லிடுறேன். எனக்கு உன் கூட மட்டும்தான் பிரச்சனை. அதுவும் என்னை ஏமாத்தி நீ கல்யாணம் பண்ணல, அதுக்கப்புறம் தான் இந்த பிரச்சனையே. அதனால அந்த துரோகத்தை நான் மறக்கவும் மாட்டேன், மன்னிக்கவும் மாட்டேன். ஆனா உங்க அம்மா, உன் தங்கச்சிங்க, அவங்க மேல எனக்கு எப்பவுமே கோவம் வராது. அவங்கள இந்த நிமிஷம் வரைக்கும் என் குடும்பத்துல ஒருத்தவங்கள தான் நான் பார்த்துட்டு இருக்கேன். அவங்க கிட்ட நான் நல்ல விதமா தான் நடந்துட்டு இருக்கேன். ஏன்னா அவங்க யாருமே என்கிட்ட பொய்யான அன்பை காட்டினதே இல்லை. எனக்கு துரோகம் பண்ணதில்லை, ஏமாத்தினதும் இல்லை. அது மட்டும் இல்ல, இசை கூட எனக்கு இருக்கிற பாண்டிங் வேற, இது வேற. ஏன் எதுக்கு என்னங்கிறதெல்லாம் எனக்கு தெளிவா சொல்ல தெரியல. உன் குடும்பம் எனக்கு எப்பவுமே ஸ்பெஷல். அதுவும் இசை ரொம்ப ஸ்பெஷல். ஆனா நீ பண்ண தப்புக்கு நீ சஃபர் ஆகணும், ஆகிதான் ஆகணும். உன்னை நான் கஷ்டப்படுத்திக்கிட்டே தான் இருப்பேன். ஏன்னா உன்னால நான் என் லைஃப்பை தொலைச்சிட்டு நிற்கிறேன்ல, அதுக்கான தண்டனை நீ அனுபவிச்சு தான் ஆகணும். நீ செஞ்ச தப்புக்காக அவங்கள பழி வாங்குறதோ ஒதுக்கி வைக்கிறதோ முட்டாள்தனம். அதை நான் என்னைக்குமே பண்ண மாட்டேன். என்ன? நீங்க ரொம்ப நல்லவர் சிபி சார். இதுல என்ன ஒரு ஆச்சரியம்னா, நீங்க நல்லவர்னு உங்களுக்கே தெரியாது. அதுதான் இருக்கிறதுலே பெரிய பிரச்சனை. சீக்கிரமா புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். புரியலனாலும் காலம் புரிய வைக்கும்.